foodies, welcome to Indian recipes 1K. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இஷ்டு இதுக்கு பேரு. இது வந்து வெறும் ஆலு போட்டு பண்றக்கூடிய ஒரு டிஷ் இது. இது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். இது வந்து plain rice, சப்பாத்தி, தோசை, இட்லி எதோட வேணாலும் இது நல்லா சூப்பரா சூட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் கட் பண்ணி. கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் வெங்காயம் இது நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் ஜிஞ்சர் ஜூலியன் சேர்த்துருக்கேன். இது போக நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துப்போம். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே வந்து இந்த ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் தான். மொத்த டிஷ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இது நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறேன். உங்களுக்கு குக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல திக் பாட்டம்டு கடாயில் கூட பண்ணலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கின பின்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இதில் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ உருளைக்கிழங்கு நான் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை பீல் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு 1 கப் அளவுக்கு ஜலம் சேர்த்துண்டா போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 2 to 3 விசில்ஸ் தான் விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் டச்சுக்கு நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு 2 to 3 விசில்ஸ் விடலாம். நம்மளோட ஆலு நல்லா குக் ஆகி வந்தாச்சு. கொஞ்சம் சுட வச்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு கொதி வரட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் பாலோடது திக்காக இருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம கேரளா ஸ்பெஷல் இஷ்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுது. இந்த தேங்காய் பால் விட்ட பின்ன நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. நம்ம கேரளா ஸ்பெஷல் இஷ்டு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து மஞ்சப்பொடி வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்ட பின்ன நம்ம ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.